உன் புது கடை டக்கரா இருக்கியா? நீங்க யாரும் துட்டு தர வேணாம். இன்னைக்கு கடை திறந்தா எல்லாம் ஃப்ரீயா சாப்பிடுங்க. யோ என்ன அது கலர் புளிக்குது? அது மாங்காய் எசன்ஸ்மா. யோ என் கலர் கசக்குதுயா. பல்ல வளக்கணியா நீ? வாயப்பார் பல்ல வளைக்கிட்டு குடி. யோ 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 ஐயோ இந்த உனக்கு ஸ்பெஷல் கலர். ஐயோ இது இல்லையா? இது பிடிக்காத வேற என்ன? யோ சொல்றது கேளியா? இந்த மாதிரி எல்லாரும் ஊத்தி கொடுத்தா உன் கடை போண்டி ஆயிடுயா. உனக்கு விவரமே பத்தாது. இன்றைய செலவு நாளைய வரவு. உன் மூஞ்சி. தள்ளு தள்ளு நவரே. யார் இங்க கடை போட்டது? இங்க கடை போடக்கூடாது. இது கோயில் நிலம். எது? எங்க சாமியே காண கோயில் நிலமா இது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன கேட்காம கடை போட்டா நான் காலி பண்ணிடுவேன். யாரு நீ? இது புறம்போக்கு நிலம். யார் வேணா கடை போடலாம். யோ நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். அது சரி, இது புறம்போக்குன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு 500 ரூபாய் வெட்டிட்டு மேற்கொண்டு கடை நடத்து. யோ கடையே 150 ரூபாய் தான் வச்சிருக்கேன். நீ எனக்கு ஒரு 350 ரூபாய் வெட்டிட்டு நீயே கடை நடத்திக்க. யோ நீ என்ன இந்த ஆளுக்கு போய் பயந்துகிட்டே? இந்த பாரியா, வாத்தியார் நம்ம சப்போர்ட்ல தான் கடை வச்சிருக்காரு. நீ ஏதாவது இவர்கிட்ட கலாட்ட பண்ண அப்புறம் மொகர பேந்திரா. ஆமா. ஏய் என்ன சப்போர்ட் பத்தியா? நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. நீ என்ன பண்ணிக்க. இந்த நீ ஒண்ணும் கவலைப்படாத. பக்கத்து சைக்கிள் கடை நம்பல்தான். நான் மட்டும் வாய திறந்த பக்கத்துல ஒரு வாய நிக்க முடியாது. நீங்க எப்பவும் வாய திறந்துக்கிட்டே இருங்க. எனக்கு தெம்பா இருக்கும். இத குடிங்க. தேங்க்ஸ். அக்கா அக்கா வெளியில போயிட்டு வரியா? நான் உன்னை பாக்குறதுக்கு தான் வந்தேன். என்ன விஷயம்? நீ இந்த வள்ளிய கொஞ்சம் கண்டிச்சு வை. நாளைக்கு அவ கழுத்துல தாலி கட்ட போறவங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம கூட்ரோட்ல 4 பேர் மத்தியில வச்சு அவமானப்படுத்திட்டா. இத பாரு முத்து, கல்யாணம் அது இதுன்னு பேசிட்டு அலையாத. வள்ளி மனசுல என்ன இருக்குதோ. அக்கா அப்ப நம்ம உறவு முறை என்ன வருது? இத பாரு, நான் உறவு முறையெல்லாம் பாக்குறதா இல்ல. அப்படின்னா முதல்ல அந்த பொறுக்கி பசங்க சாவாசத்தை விட்டுட்டு பொறுப்புள்ள மனுஷனை நடந்துக்க பாரு. அப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசுவோம். அக்கா நீ பேசுற தோரணையே சரியில்லை. உன்கிட்ட எப்ப எப்படி பேசணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நான் வர்றேன். இவனை திருத்தவே முடியாது. யோ சிங்கிள் டீ 1/2 மணி நேரமா குடிச்சிட்டு சீக்கிரமா குடிச்சிட்டு கிளாஸ் குடியா. கத்தாதுமா. யோ நீ சுமாரியா? பஞ்சர் பத்மநாபம், நீ கொடுத்து வச்சவையா? உனக்கு கல்யாணமே ஆகல? யார் சொன்னா? எனக்கு சம்சாரம் இருந்துச்சே. ஆனா நான் ஒண்ணும் உங்களை மாதிரி பொம்பளைக்கு பயந்தவன் இல்ல. பகல்லே கால விழுவியா? சேச்சே, அவ ஒரு நாள் என்கிட்ட வாழான்னா அவளதான் அவளை ஒரே போடு போட்டேன். போயிட்டாளா? அந்த போயிட்டா இல்லப்பா, என்னை விட்டு ஓடி போயிட்டா. பஞ்சர் இப்போ பொண்டாட்டி எங்க இருக்கா? அதோ அங்க டீ கடை ஜீவா அவதான். யோ அந்த டீ கடைக்காரன் பொண்டாட்டி இதுக்கு முன்னாடி ஓம் பொண்டாட்டியா? மூஞ்ச காட்டியா? எங்காவது கூவத்துல வந்து சாவியா? வலி ஓய் வலி. என்னையா கூட்டு ரோட்ல கடை போடக்கூடாதுன்னு மறுபடியும் யாராவது கலாட்ட பண்ணாங்களா? யாரு? நீ எனக்கு சப்போர்ட்னு தெரிஞ்ச பிறகு எவன் என்கிட்ட வாழாடுறவன்? அவன் இப்ப கடன்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உட்காரு. அது சரி, இப்ப எதுக்கியா வந்த? நான் எதுக்கோ வந்தேன். இல்ல டவுன் பக்கம் போயிருந்தேன் கடைக்கு சாமான் வாங்குறதுக்கு. அப்படியே ஒரு ஞாபகம் வந்துச்சு. இந்த ஜிலேபி சாப்பிடு. ஜிலேபியா? ஒண்ணு எனக்கும் இருக்கட்டும். அப்புறம் இன்னொன்னு கொடுக்கணும்னு ஆசை. ஆனா பயமா இருக்குது. யோ கொஞ்சம் இடம் கொடுத்தா நெருங்கிடுவீங்களே. ஆமா, நெருங்கினாலும் நீங்க அப்படியே அள்ளிடுவீங்களே. பூ வாங்கினேன், அதை கொடுக்கலாமான்னு கேட்டேன். பூவா? நான் என்னமோ ஏதோ நினைச்சுல உனக்கு வச்சுக்கிட்டேன். என்னமோ ஏதோலாம் அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல பூவை வச்சுக்க. நீ ஏன் வச்சு விடா? ஓஹோ, ரேஞ்ச் அப்படி போயிருச்சோ? திரும்ப தெரிஞ்சிருந்தா 2 சினிமா டிக்கெட் வாங்கிருப்பேன். என்ன முத்து இதெல்லாம்? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாம். இப்படி திடுதிப்புன்னு பாக்கு வைத்தல மாத்தணும்னு என்ன அர்த்தம்? இத பாருக்கா, வீணா விரோதத்தை வளர்த்துக்காத. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. எனக்கும் வள்ளிக்கும் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணி வை. என்னது? யோ எவையா உனக்கு கழுத்து நீட்ட காத்துட்டு இருக்கா? மரியாதை இதெல்லாம் எடுத்துட்டு வெளியே போயிடு. இத பாரு, நாளைக்கே என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவ அனாவசியமா வார்த்தையை விட்டுறாத. சட்ட போயா. அம்மா முதல்ல இவங்களை எல்லாம் வெளியில அனுப்பு. உறவு முறை விட்டு போயிடக்கூடாதுன்னு தானே தம்பி படியேறி வந்து பொண்ணு கேக்குதே. பொண்ணுக்கு இஷ்டம் இல்லைன்னா நான் எப்படிமா முடிவு எடுக்கிறது? வாங்க தம்பி. அக்கா, இதுல எந்த வித மாற்றமும் இருக்க கூடாது. மரியாதையா வெத்தலை பாக்க மாத்திக்க போறீங்களா இல்லையா? நல்ல மாத்துவோமே வெத்தலை பாக்க. பாரு வள்ளி, மந்திரத்துல மாங்கா வருது. என்னங்க இது கலாட்டா? முறை பையன் பாக்கு வெத்தலை மாத்த வந்தான், அதான் தட்டு பறக்குது. என்ன பாத்திரம் பறக்குது? வாடகை பாக்கிய வீட்டுக்காரர் காலி பண்ணி சொல்லிட்டாரா? ஐயா வா, நல்ல நேரத்துல வந்த. மாமா இங்க வா. இத பாரியா, எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது இவரோட தான் நடக்கும். ஆமாங்க. டேய் வள்ளி, என்ன அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி செய்றியா? இல்ல, நடக்க போறதுதான் சொன்னேன். முறப்பையன் நான் இருக்கும்போது இவனா? இவன் எந்த நாய் பிடிக்கிற ஜாதியோ? என்ன பத்தி சொல்றது பதில் அவரை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. டேய்,
எங்க இருந்தோ பொழைக்க வந்த அனாதை பய இவனை ஊரை விட்டு ஓட ஓட விரட்டி அடிக்கிறேன் பார். யாரு நீ இவரை விரட்ட போறியா? அவரை வச்சு நான் உன்னை ஓட ஓட விரட்ட பாக்குறியா? என்கிட்டயே சவாலா? சவால் தாயா. சம்பந்தப்பட்ட பார்ட்டியே நானு, என்ன விட்டு நீங்களா சவால் விட்டுக்கிறீங்க? நீ கம்பெனிரு. சரி, ஒரு முடிவுக்கு வருவோம். என்னை விட இவன் திறமசாலினா ஊரறிய என்ன இவன் கம்பு சண்டையில ஜெயிக்கட்டும், தாராளமா உன் கழுத்துல தாலி கட்டட்டும். அப்படி அவன் தோத்துட்டான், மறுபடியும் போய் சண்டை கத்துட்டு வந்து உங்க கூட நான் ஃபைட் பண்ணுவேன். இல்ல, நீ சண்டையில கலந்துக்கற, ஜெயிக்கற. எப்ப சண்டை வச்சுக்கலாம்? இதெல்லாம் நமக்கு தேவையா? நீ கம்பெனிரியா? சொல்லு, எப்ப வச்சுக்கலாம்? அமாவாசை அன்னைக்கு. அமாவாசையா? இருட்டுல எங்கயாவது படாதட்டுல பட்ட போதுப்பா. நீ கம்பெனிரு, நான் பாத்துக்கறேன். எங்க அடிபட்டுச்சுனா நீ ஏற்பாடு பண்ணி. உன்னை நான் மண்ணு கவ வைக்கல, என் பேரையே மாத்தி வச்சுக்கிறேன் பாரு. என் மாமா அடிய பத்தி உனக்கு தெரியாதுல்ல? நெத்தி அடி தெரியுமா? என்ன மச்சான், எங்க காணோம்? யோ, பங்கட பூட்டி இருக்கு, பாபு எங்க? அதா பார், பொட்டலம் கணக்கா போத்தின்னு படுத்துனுக்குறானே, அவன் தான். போ. அவரா? யோ யோ, எந்திரியா? அட எந்திரியா? என்ன இப்படி போத்திட்டு படுத்தா என்ன அர்த்தம்? குளிர் ஜோரம். யோ, என் மாமா கிட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்கேன், இப்படி கம்மன் வந்துட்டா என்ன அர்த்தம்? என்ன விளையாடுறியா? யார கேட்டு நீ சவால் விட்ட? எப்படி கல்யாணம் ஆகாம விதவை வருது ஆசையா? யோ, ஆம்பளை இருந்துட்டு பயப்படுறிய, வெக்கமா இல்ல உனக்கு? போட்டி நான் ஆம்பளையா இல்லையாங்கிறதுக்காக இருந்தா நான் தைரியமா நிப்பேன், ஜெயிச்சிருவேன். இது வேற விவகாரம். கம்பு ஃபைட் டூ மச் டிஃபிகல்ட்டியா? இத பாரியா, இந்த வள்ளி சவால் விட்டா விட்டதுதான். அப்ப நீ கம்பெடுத்து போய் சண்டை போடு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு நீ என் மாமனோட சண்டை போடுற. ஹாஸ்பிடல்ல சேர்க்கறதா முடிவு பண்ணிட்டியா? எப்படியோ நாளைக்கு ஃபைட் உண்டு. ஐயோ, யோ யோ, எந்திரியா? எந்திரியானே? நீ ஜெயிச்சிட்டயா? பங்கட பாவகே, பங்கட பாவகே. இப்ப எதுக்கு ஜெய போறாங்க? யோ, நீ கம்பு சண்டையில ஜெயிச்சிட்டியா? சரியா பாத்தீங்களா? அந்த கம்பு போட்டுட்டு ஓடியே போயிட்டான். என்ன கிராமத்து பொண்ணு ஒரு தைரியசாலியா இருப்பேன்னு பார்த்தா பைனாவலியா இருக்கிற? என்னங்க இது விளையாட்டு? அபசகன மாதிரி பால் கொட்டிடுச்சு. சகுனமா? என்ன கிழவி மாதிரி சகுனம் பார்க்க ஆரம்பிச்சிட்ட? ஆமா, என்ன எல்லாத்தையும் இழுத்து போயிட்டு வந்திருக்க? ஓ, உள்ள ரவிக்க போடலையோ? சீ, அம்மா தான் சொல்லுச்சு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ அடக்கமா இருக்கணும்னு. அம்மா சொல்லி கொடுக்குற மாதிரிலாம் கதவுக்கு வெளியில தான் செய்யணும். இங்க உள்ள வந்துட்டா ஐயா சொல்ற மாதிரி தான் செய்யணும். மாட்டேன். இந்த பார், பெட்ஷீட் மாதிரி இந்த புடவை எடுத்துரு. இது எங்க பாட்டி காலத்து புடவை, இதைத்தான் கட்டிக்கணுமா, அதான் பீரோல இருந்து எடுத்து கட்டிக்கிட்டேன். பாட்டி காலத்துதா? ரொம்ப நாள் பீரோ இருந்தது இல்ல? இப்படி சமாச்சாரமா பாக்கணும் தானே தேல் நெறியில் விட்டது. என்னங்க என்னங்க மாப்பிள்ள, உள்ள தேலு தேலுன்னு சத்தம் கேட்டுச்சு, அதான். தேலே தேலே இல்லங்க, பொண்டாட்டிய தேனே தேனேன்னு கூப்பிட்டு. அப்படிங்களா? அப்படிதாங்க. நீங்க கிளம்புங்க. ஏங்க, மறுபடியும் தேலே வந்தாலும் நீங்க உள்ள வந்துடாதீங்க, அது ரொம்ப தப்பு. என்ன அவசரம்? என்ன அவசரமா? ஏவாக எனக்கு இல்ல தெரியும். இதுக்காக நான் என்னென்ன தியாகம் எல்லாம் பண்ணிருக்கேன். என்னையா? ஐயோ, யாராவ நேரம் காலம் தெரியாம கவு தட்டுறது? அது பக்கத்து வீட்லயா? அங்கேயும் இது நடக்குதா? நடக்கட்டும். ஏய், இதே மூட்ல ஒண்ணு கேக்குறேன். இப்ப நான் ஒரு பெரிய பணக்காரன் வச்சுக்க, உனக்கு கோபமா இருக்குமா சந்தோஷமா இருக்குமா? கோபப்படவே மாட்டேன். அப்படியா? உன்னை இங்கேயே அடிச்சு போட்டுருவேன். நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத கற்பனை எல்லாம்? நம்ம வேற கற்பனை பண்ணுவோம். முதலில் முடிஞ்ச மூஞ்சே மாறுன்னு சொன்னாங்க. அதே மூஞ்சி அதே மொழி. யோ, இந்த கம்பங்குள்ள குடிச்சிட்டு கால காலத்துல கடையை திறந்து தொழில கவனி. ஒன்னு சொல்லட்டுமா வள்ளி, நான் மனுஷனா பிறந்த பயணிய இன்னைக்குதான் அனுபவிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். என்னையா சொல்ற? ஆமா வள்ளி, உன் கழுத்துல தாலியை கட்டி உன்னை தொட்ட பிறகுதான் இந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். தேங்க்ஸ். சீ, என்னையா நீ இதுக்கு போய் தேங்க்ஸ் கிங்ஸ்னு என்னென்னமோலாம் சொல்லிட்டு இருக்க? தேங்க்ஸ்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? யோ, கல்யாணம் ஆன புதுசுல எல்லா ஆம்பளைங்களும் இப்படித்தான் பேசுவாங்களாம். ஏய், என்னை பத்தி தெரிஞ்சிருந்தா இப்படி கேக்குற பத்தியா? உண்மையிலேயே சொல்றேன், எனக்குன்னு யாருமே இல்லையேன்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஆனா எனக்காக நீ இருக்குன்னு ஒண்ணு மனசுக்கு ரொம்ப குஷியா இருக்கு. சரி சரி, கடைக்கு நேரமாச்சு, கிளம்பு.
குஷியா இருக்கேன்றேன், உடனே கடைக்கு போக சொல்றியே. யோ என்று என்ன ஏய், நீ கடைக்கு லீவ் விட்டலாமா? போறியா இல்ல நீ போ. வெளியில பனியா இருக்கு, இந்த குல்லாவை மாட்டிட்டு கிளம்பு. தாலி கட்டின கையோட புருஷங்காரனுக்கு குல்லா போறதே பொண்டாட்டி வேலையா போச்சு. எங்கேயா உன் சம்சாரத்தை காணா? ஏன் கேக்குறீங்க? கூட்டிக்கிட்டு ஓடுறதுக்கு தான். காணாம எங்கேன்னு கேட்டேன். தகராறுல அவன் அம்மா விட்டு ஓடிட்டா. எல்லார் வீட்லயுமே அப்படித்தானா? வீட்டுக்கு வீடு பல்படி, இது வீட்டுக்கு வீடு வாசல் படி. தினேகிதா, தோழா, இந்த ஆலமர தடியில ஜோசியம் இருக்கான்ல, அவன் கிட்ட கேட்டேன். இனிமே உன் பொண்டாட்டி உன் கூட சண்டை போடாம இருக்கணும்னா நீ திருப்பதிக்கு போய் சாமி கும்பிட்டு வான்னா. நான் போறேன், நீ வரியா? என் சம்சாரம் திருப்பதி என்ன தென்குமரி போனாலும் திருந்தவே மாட்டா. நீ மட்டும் போயிட்டு வா. இந்தா 40 ரூபாய்க்கு எனக்கு லட்டு மட்டும் வாங்கிட்டு வா. வட உன் காசுல வாங்கிட்டு வா. நண்பனுக்கு இது கூடவா செய்ய மாட்டேன். கோயிந்தா கோயிந்தா. யோ, அடிவாரத்துல இருந்து கத்திட்டு போயா, இங்க இருந்து கத்திட்டு போனா தொண்டை போயிடும். ஆமா, போயிட்டு வா. செலவு நோட்டு. கோவிந்தா கோ, அது அவன் சொல்லணுமோ? சார், காயில் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு, கூல் பண்ணும். கூல் பண்ணு போ. ஏன்பா இப்படி என் மானத்தை போட்டு வாங்குற? என் முதலாளி பாபு இந்த மாதிரி பீடி எல்லாம் குடிக்க மாட்டான். உன்னை போய் என் முதலாளி ஆக்கணும் பாரு. அத போட்டு மிதிடா கண்ணா. உங்க புண்ணாக்கு முதலாளிக்கு என்ன பழக்கங்கிறது முதல்ல நமக்கு கத்து கொடுத்துருமா, இல்லன்னா நமக்கு பட்டா பாஜா இருக்குது. என்னையா இவ்வளவு சீக்கிரம் கடையை சாத்திட்டு வந்துற? ஆமா, அத சாத்துறதும் ஒண்ணுதான், திறக்கிறதும் ஒண்ணுதான். அப்படிப்பட்ட கடை. ஊர்ல இருந்து ஒருத்தன் வந்தான். நான் கூட சொல்ல, எங்க அக்கா ஒண்ணு உதவி எல்லாம் பண்ணிச்சுன்னு. அதுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, போயிட்டு போய் பார்த்து வந்துடுறேன். நான் ஒண்ணு உங்களை பார்க்க வேண்டாம்னு சொல்லல. நீ என் கழுத்துல கட்டினியே, இந்த மஞ்ச கயிறோட ஈரம் கூட இன்னும் காயல, அதுக்குள்ள பிரிஞ்சு போறேங்கிறிய. அதுவும் நியாயமா தான் படுது. சுமாரா அந்த கயிறு எவ்வளவு நல்ல காயம். அவ ஒரு பேச்சுக்கு சொன்னா, கல்யாணம் ஆன கையோட மறு வீட்டுல 4 நாள் தங்கணும்னு சொல்லுவாங்க. மறுவீடா? இனிமே நமக்கு எல்லாமே இந்த வீடு தாங்க. சரி, அந்த கயிறு காஞ்சி பிறகு போய்க்கிறேன், லெட்டர் எழுதிடுறேன். அசப்புல எங்க முதலாளி பாபு மாதிரி இருக்கப்பா. இந்த பாபு எப்படி அதெல்லாம் சமாளிச்சான்? தூக்கு போடுற மாதிரி ஒரு டையு, அண்ட்ராய்டு போடாம ஒரு பேண்ட், படா கஷ்டமா. ஸ்டைல நடப்பா. எங்க ஸ்டைலா நடக்குது? நம்ம சைட் ஷூவா இது? ஏதோ கல்யாண வீட்டுல திருடின மாதிரி இருக்குது. நம்ம ஸ்டைல வேறமா. 4 தடவை நடந்தா சரியா போயிடுது. இன்னும் ஒரு தடவை நந்தன் வச்சுக்க, அப்புறம் நம்மள எல்லாரும் 1.5 காலம் தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப பேஜா இருப்பான். கஷ்டப்பட்டாதான் பணம் சம்பாதிக்க முடியும். நீ கொஞ்ச நாளைக்கு எங்க முதலாளி பாபு மாதிரி நடி, உனக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் தரோம். ஆமா, என்னத பொருளாத 1 லட்சம் ரூபாய். 1.5 ரூபாய் கொடுத்து ராஜஸ்தான் லாட்டரி வாங்கினா அவன் கொடுத்துட்டு போறான். யோ, எத்தனை நாளைக்கு அந்த கூத்து? ஒரு 2-3 மாசம் பொறுத்துக்க. உன்னை வச்சு நிறைய காரியங்கள் சாதிக்க வேண்டியிருக்கு. என்னயா தாமா, நீங்களும் கேட்டுங்க. என்ன வச்சு நீங்க இப்ப என்ன வேணாலும் பண்ணீங்க. ஏன்னா நம்மள நம்பி ஒரு பச்சை பொண்ணு வெயிட்டிங்ல இருக்குதுமா. இந்த பாரு, உங்களெல்லாம் நம்பி நான் அதை டீல் விட்டு போறேன் நானு. இது பாருங்க, முதல்ல இவன் பாஷையை மாத்துங்க. ஏய், என்னாடி அவன் வேண்ட? நம்ம ஆயுதம் என்ன தெரியுமா? என்ன சோடா பாட்டில்? அது வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிறிய. டெல்லி, கொஞ்சம் பொறுமையாரு. என்னதான் இருந்தாலும் இவதான் உனக்கு வருகால மனைவி. யாரு இதா? யோ, அப்புறம் என் ஆயத்துக்கு எதனா வேலை கொடுத்துட்டு போறியா? கொலகாரன் ஆயிருவேன். எல்லாமே ஒரு செட்டப் தான்ப்பா. அதாவது வெளிநாட்டுக்கு போன எங்க முதலாளி பாபு. அது யாரு அவரு? அதாவது இப்ப நீ. ஓ, நான் தான் பாபு. இவளை வெளிநாட்டுல பாத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி கையில ஒரு மோதிரத்தை மாட்டிட்டான். ஓ, இது உங்க கதை. ஆமா, இப்ப இந்த கல்யாணத்தை நாங்க நடத்த போறோம். இது நாடகம். எப்படி? லைட் போடாம திரைய தூக்காம நாடகம் போடுறீங்க. ஆமா, நான் எங்க பாபுவா நடிச்சிருக்கும் போது அந்த உண்மையான பாபு வெளிநாட்டுல இருந்து வந்துட்டானா என்ன பண்ணுவீங்க? ஏர்போர்ட்லயே அவனை கொன்னுடுவோம். ஐயா, ஏர்போர்ட்லயே தப்பிச்சிட்டான். வீட்டுக்குள்ள நுழையிறப்பவே ஒரே வெட்டா வெட்டி அவனை தோட்டத்துல புதைச்சிடுவோம். நான் அவசர ஆத்திரத்துல ஒண்ணுக்குன்னு தோட்டத்து பக்கம் போனா ஆள்மார இடத்துல என்ன வெட்டிட்டு போறீங்க? அப்படி எல்லாம் நடக்காதுப்பா. உனக்கு என்ன போச்சு? உயிர் என்னது இல்ல? யோ, எனக்கு இன்னும் பயமா இருக்குது. இதோட கழட்டி விட்டுருங்க, துணி ஒண்ணா ஊத்துங்க. என்ன நம்பு டில்லி. டில்லியா? குழப்பற பத்தியா? யோ, இப்ப நான் பாபுயா? ரைட், ரொம்ப உஷாரா இருக்கிறேன். பாபு பாபு. உயிர் என்னதாச்சு? என்னது? ஓட்டைய காணா, ஆனா காத்து போகுது. பஞ்சரு பயா பங்கு, என்ன விஷயம்? என் மனசுல இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட கொட்டலாம்னு நினைக்கிறேன். கொட்டு. உண்மையிலேயே நான் ஒரு கோடீஸ்வரன் வீட்டு புள்ள. கோடீஸ்வரனா? யார்கிட்ட பீல வர்ற? உங்க அப்பா பேரு கோடீஸ்வரனா? அது இல்லையா, உண்மையிலேயே நான் 46 கம்பெனிக்கு ஓனர். நீ 46 கம்பெனிக்கு ஓனரா? ஆளை பாரு. யோ, இந்த வள்ளி பொண்ணை கல்யாணம் பண்ணி தான் நான் இப்படிலாம் நடிச்சேன். அந்த முருகன் தான் வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நடிச்சாரு. நீயுமா நடிக்கிற? பஞ்சரு, நீ எனக்கு பிள்ளையார் மாதிரி கொஞ்சம் உதவி பண்ண. சரி, நீ உண்மையிலேயே பணக்காரனா இருந்தா ஒரு 100 ரூபா கொடு. இருக்காது, போய் சொல்ற. 500 ரூபா வச்சுக்க.
100 ரூபாய் கேட்டேன் 500 ரூபாய் கொடுத்துருக்கேன். அப்ப 500 ரூபாய் கேட்டிருந்தா 50 ரூபா கொடுப்பேன். நல்ல வேளை 100 ரூபாய் கேட்டேன். நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 500 ரூபாய் கொடுத்துருக்க, நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். எங்க பங்களால நான் வெளிநாடு போறேன்னு போய் சொல்லிட்டு இங்க வந்துட்டேன். இதுக்குள்ள அந்த மேனேஜர் கம்யூனிட்டி என்ன மாதிரியே ஒரு ஆளை செட் பண்ணிட்டாயா? ஆளை காட்டு, சைக்கிள் செயின்ல ஊடு கட்டிடுறேன். நாம பதட்டமே படக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச நம்பிக்கையான ஒரு வேலைக்காரங்க இருக்கான், அவனை வர சொல்லியிருக்கேன். அவன் வந்தவொடனே ஒரு முடிவு எடுத்துக்கலாம். சரி, அது வரைக்கும் நீ வாயை வச்சுன்னு சும்மா இரு. நேரா வள்ளிக்கிட்ட போய் நான் தான் பணக்காரன் வளர வைக்க போறேன். பஞ்சர் ஓட்டு வாய்க்கு. என்கிட்ட சொல்லிட்டு இல்ல, என்கிட்ட ரகசியத்தை சொல்லிட்டீங்கன்னா வேற யாருக்கும் சொல்லவே மாட்டேன். வள்ளிக்கிட்ட சொல்லலாம்ல? என்ன ஆலியா நீ? ஓ, அங்கதான் சொல்லவே கூடாதா? தான் வாய் கொழுப்பு.